தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, இவங்க 2 பேரும் மாடியில மயிலக்காவோட நகை விஷயமா பேசிட்டு இருந்தத நானும் ராஜியும் கேட்டோம். ராஜி எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. 8 சவரன் மட்டும்தான் தங்க நகை போட்டாங்க, மீதி எல்லாமே கவரிங் தான். நகையும் பொய்யா? இப்ப யார் கேட்டுக்கிட்டு குடும்பம், நாங்களா இல்ல நீங்களா? நாங்க 80 பவுன் நகை கொடுத்தது உண்மைதான் மேடம். அது எங்களுக்கு வந்து ஆகணும் மேடம். முதல்ல உங்க பொண்ண வர சொல்லுங்க. உண்மை தெரியணும்னா சம்பந்தப்பட்ட ஆளுங்க இருக்கணும்ல. மேடம் மேடம் என் பொண்ணு மயில ஸ்டேஷனுக்கெல்லாம் வர வேணாம் மேடம். எல்லாத்தையும் நல்லா அங்கேயே சொல்லி கூட்டிட்டு வரலன்னா இங்க வந்து உளறி வச்சிட போறாயா? ஆளாளுக்கு இப்படி ஒரு விஷயத்த குடும்பத்துல மறைச்சுக்கிட்டே இருந்தா மயிலக்கா அப்ப ரொம்ப அழுதாக மாமா. அதுக்கு நல்லா நடிச்சு அழுதி இவங்களை ஏமாத்திருப்பா. பாரு மயிலு, உன் வாழ்க்கை சரியாகணும்னு நினைச்சா நாங்க சொல்ற மாதிரி சொல்லு. ஏன் மயில, உங்க அம்மா சொல்றது உண்மையா? 80 பவுன் தங்க நகையோட தான் நீ புகுந்த வீட்டுக்கு போனியா? எல்லாமே தங்க நகைதான். வாய் கூசாம பொய் சொல்லாதடி. முதல்ல இப்ப நகைக்கு ஒரு முடிவை சொல்ல சொல்லுங்க மேடம் இவங்கள. அக்கா, உங்க நகை முழுக்க தங்க நகையா? அம்மா மீனா, எதுக்குக்கா இப்படி பொய் மேல பொய்யா அடிக்கிட்டே போறீங்க? அன்னைக்கு நம்ம மொட்டை மாடியில வீடியோ தானே எடுத்துட்டு இருந்தோம். இவங்க பேசுனதும் இருக்கும்ல அதுல. நீங்க உங்க அம்மா அப்பான்னு எல்லாரும் பேசினதும் இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்களும் இவங்களும் அன்னைக்கு எங்க கிட்ட எப்படியெல்லாம் பேசுனீங்க. கால்ல விழாது குறையா கெஞ்சினியலே. சரணன் மாமா அங்க நிக்கிறாரு. அவரு முகத்தை பார்த்து சொல்லுங்க. மாமா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் நிஜம்னா நீங்க இப்ப உண்மைய சொல்லுங்க. வணக்கம் மக்களே. இன்னைக்கு மொத்த பஞ்சாயத்தும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நடக்குது. மீனா வீட்டு ஆளுங்க கல்யாணத்துக்கு போட்ட 80 சவரன் நகையில வெறும் 8 சவரன் தான் தங்கம், பாக்கி எல்லாமே கவரிங்னு பிரச்சனை பூதாகரமா வெடிச்சிருக்கு. மீனா பொண்ணு சும்மா விடல. அன்னைக்கு மொட்டை மாடியில நீயும் உன் அம்மாவும் நகை கவரிங் தான் பேசினதை நாங்க கேட்டோன்னு போட்டு உடைக்கிறாங்க. கதிரும் கூட சேர்ந்துகிட்டு ஆமா நாங்களும் கேட்டோன்னு நிக்கிறாங்க. ஆனா மயில அம்மா கடைசி வரை அசரவே இல்ல. போலீஸ் முன்னாடி நின்னுகிட்டு அதெல்லாம் இல்ல மேடம், நாங்க போட்டது எல்லாமே சுத்த தங்கம்பான்னு அப்பட்டமா பொய் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மயிலுகிட்ட நீயும் அதையே சொல்லுங்கிற மாதிரி கண்ணாலேயே மிரட்டுறாங்க. மயிலும் பயத்துல அமைதியாவே இருக்கா. அடுத்து மீனா சும்மா இல்லாம ஒரு அதிரடி ஆட்டத்தை இறக்குனாங்க. நாங்க சும்மா கேட்க மட்டும் இல்ல, நீங்க பேசினத வீடியோவும் எடுத்து வச்சிருக்கோம், அதை இப்ப போட்டு காட்டவான்னு கேக்குறாங்க. இத கேட்டதும் மயில ஆத்தாகாரிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ராஜி அப்ப ஒரு செக் வைக்கிறாங்க. அக்கா, நீங்க மாமா மேல வச்சது உண்மையான அன்புனா நீங்க இப்ப உண்மைய சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாத மயிலு அப்படியே சரவணனை பார்த்தபடியே உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. ஆனா நாளைய எபிசோட்ல மயில உண்மை எல்லாத்தையும் போட்டு உடைச்சு சரவணன் மேல வச்சது உண்மையான பாசம் தானே நிரூபிச்சுட்டாங்க. மயில அவங்க அம்மா கிட்ட இன்னும் எவ்ளோ நாளைக்குமா இப்படி போய் சொல்லுவீங்க, அந்த குடும்பத்துல என்னைய சொந்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கா இப்படி துரோகம் பண்றது, மனசாட்சியே இல்லையா வெளுத்து வாங்கிட்டாங்க. கடைசியா போதுமா, உண்மைய ஒத்துக்கோங்க, 8 சவரனை தவிர மத்ததெல்லாம் கவரிங் தானு சொல்லுங்க மயிலு கதறி அழறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா கவரிங் நகை குட்டு உடைஞ்சிருச்சு. மயிலு குற்ற உணர்ச்சியில உண்மைய உடைச்சிட்டாங்க. கடைசியில மயிலு உண்மைய சொன்னதால பாண்டியன் குடும்பம் குற்றமற்றவங்கன்னு போலீஸ் புரிஞ்சுக்கிட்டு பாண்டியன் குடும்பத்துல எல்லாரையும் விட்டுடுறாங்க. பாக்கியத்தை ரிவீட் அடிக்கிறாங்க. மூஞ்சில காரி துப்பாத குறையா பாக்கியத்தை வெளுத்து வாங்குறாங்க. பாக்கியம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க.